காக்கிநாடானாலே காஜா ஸ்வீட் மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க. இந்த சிக்கன் ஃப்ரை ரொம்பவே ஃபேமஸ். ஒரு சூப்பர் ஸ்பைசியான காக்கிநாடா சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் பெப்பர் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது இதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 பச்சை மிளகாவை இந்த நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்போது இதில் ஒரு 5 to 6 முந்திரி பருப்பை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. க்ளீன் பண்ண ஒரு 250 கிராம்ஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஃப்ரைக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. சிக்கன்லேருந்தே பாருங்கள் நல்லா தண்ணி எல்லாம் வெளியில் வந்து அந்த தண்ணியிலே சிக்கன் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், டோட்டலாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு அந்த மசாலா கூட நல்லா சிக்கன் சேர்ந்து குக் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை மேலே தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் ஸ்பைசியான காக்கிநாடா சிக்கன் ஃப்ரை செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட மிஸ்ஸஸ் ஹோம் குக் சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங்!